உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இவனை யார்ப்பா உள்ள விட்டது? டேய், உன்னை இறங்கி வர சொன்னது? போடா போடா. ஏய், கைய இருக்கு. நாங்க இங்க சண்டை போட வரல. ரேணுகா கிட்ட பேச வந்திருக்கோம். பேசணும்னு வந்தவங்க கிட்ட இந்த மாதிரி கையை நீட்டி பேசுறது ரொம்ப தப்பு கார்த்தி. அவகிட்ட உனக்கு பேச வேண்டி கிடக்கு. ஏன் இது வரைக்கும் நீங்க பேசி பேசி ஏமாத்தனதெல்லாம் போதாதா? ஒழுங்கு மரியாதை வெளியே போயிடுங்க. இல்லனா உங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது. அண்ணா, அவங்கள எதுவும் சொல்லாதண்ணா. ஏய், நீ முதல்ல வாயை மூடு. எல்லாமே உன்னாலதான். இது பாரு, கோவத்துல எந்த நல்லதும் நடக்காது. ரேணுகா இப்படி இருந்தா நம்ம எல்லாருக்குமே அது கஷ்டம்தான். அவகிட்ட பேசி அவளை சரி பண்ண வேண்டியது நம்ம எல்லாரோட கடமை. அதை விட்டுட்டு இப்படி ஆளுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தா அவளோட மென்டல் ஹெல்த் என்ன ஆகும்? இங்க பாரு, என் தங்கச்சியை எப்படி சரி பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். அதை நீயும் அந்த துரோகியும் சொல்ல வேண்டிய எந்த அவசியம் இல்ல. மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற. மேடம், நீங்க வாங்க. இவங்க கிட்ட எல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. வாங்க. வேலை, ஒரு நிமிஷம். ரேணுகா, ஐம் சாரி. உங்களோட இந்த நிலைமைக்கு நாங்களும் ஒரு காரணம் ஆயிட்டோம். ஆனா அதே நினைச்ச உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்காம சீக்கிரமா நீ பழைய மாதிரி சந்தோஷமா இருக்கணும். நீங்களும் எங்களை மன்னிச்சுக்கோங்க. நாங்க வரோம். சார், சொல்லுங்க. என் பேரும் சேர்க்கணும் சார். உங்க பேர் என்னம்மா? கௌசல்யா சார். உங்க அட்ரஸ் சொல்லுங்கம்மா. அதே அட்ரஸ்ல தான் சார் இருக்கேன். என்னப்பா அங்க கூட்டமா நிக்கிறாங்க? தெரியலையேப்பா. ஓகேம்மா. சரிங்க சார். ஆமா மகராசி, நீ வாக்கப்பட்டு வந்த யோகம் எங்க எல்லாருக்கும் விடிவு காலம் வந்துருச்சுமா. இத்தனை வருஷமா நடையா நடந்து கிடைக்காத பைப்பு கனெக்ஷன் இன்னைக்கு அதுவா கிடைக்குதுமா. உனக்கு ரொம்ப நன்றிமா. என்ன மேடம், ஒன்னும் புரியலையா? நேத்து தெருக்குழாயில தண்ணி தூக்குறதுக்காக நின்னத ஐயா பாத்துட்டு போனார்ல, அதோட எஃபெக்ட் தான் இது. இனிமே நீங்க தண்ணி தூக்க கூடாதுன்னு வீட்டுக்கு வீடு பைப் கனெக்ஷன் கொடுக்க சொல்லியிருக்காரு. அம்மா வள்ளி, உன்னாலதான் எங்களுக்கு தண்ணி பைப்பு போட்டு தராங்க. ரொம்ப நன்றிம்மா. என்னதான் அவர் என் மேல கோவமா இருந்தாலும் வெறுப்பா பேசினாலும் அந்த பக்கம் போய் எனக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துருவாரு. அதே மாதிரி இத்தனை வருஷமா நான் கேட்காமலே செஞ்சு கொடுத்து என்னை வளர்த்திருக்காரு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவர் மனசு உடைஞ்சிடக்கூடாதுன்னு இப்ப வரைக்கும் நான் கவனமா இருக்கேன் வேலா. என் மேலேயே இவ்ளோ பாசம் வச்சிருக்காருன்னா
அம்மா மேல எவ்ளோ பாசம் வச்சிருப்பாரு. அந்த பாசத்துக்கு எப்படியாவது உயிர் கொடுத்து அம்மாவை அவர் கூட சேர்த்து வைக்கணும் வேலா. அம்மாவுக்கு அந்த பாசம் அவங்களுக்கு திரும்ப கிடைக்கணும். அதுக்கு நீயும் நானும் தான் சேர்ந்து போராடணும். நான் உங்களுக்கு துணையா இருப்பேன் மேடம் எப்பவுமே. ஐயாவையும் அம்மாவையும் சேர்த்து வைக்கிறது தான் நம்மளோட அடுத்த வேலை. ம்? சரிப்பா வரேன். வரோம் uncle. சரிப்பா சரி. Bye, aunty. வரோம். ரத்னம், என்னக்கா? எப்பல இருந்து அந்த ஓடுகாலி சமைச்சதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்ச? என்னக்கா சொல்ற நீ? ஐயோ ரத்னம், உனக்கு தெரியாதா? நேத்து நீ சாப்பிட்ட மிளகு ரசம், இன்னைக்கு நீ சாப்பிட போற டிஃபன் எல்லாத்தையும் செஞ்சது சுமதி இல்ல, அந்த ஓடுகாலி ஜானகி தான். என்ன சுமதி, அக்கா சொல்றதெல்லாம் உண்மையா? ம். சொல்ல போறியா இல்லையா இப்போ? ஆமா மாமா, அக்கா தான் சமைச்சாங்க. அவ சமைச்சத எவன் சாப்பிடுவான்? என்ன வேலை பண்ணிருக்க சுமதி? உனக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்தது? அவளை கிச்சனுக்குள்ள விட்டதே தப்பு, இதுல சமைக்கிற உரிமை வேற கொடுத்துட்டேன். இப்ப கூட அவ கிச்சனுக்குள்ளதான் இருக்கா. வா வேலா. அப்பா என்னாச்சு? பாரு பாரு வள்ளி, இவ கிச்சனுக்குள்ள போனது மட்டும் இல்லாம அவ கையால ரத்தனத்துக்கு சமைச்சும் போட்டிருக்கா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.